இந்த வீடியோவில் நம்ம வந்து டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து டெசிமல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வந்து 16. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து டெசிமலை பைனரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஆக்டலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ பைனரியாக கன்வெர்ட் பண்ணப்போ என்ன பண்ணோம், பைனரி வேல்யூவோட பேஸ் வந்து 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம். ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறப்போ 8ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா 16ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 27 16ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 16 ஒன்ஸா 16 வரும். ஸோ ரிமைண்டர் என்ன வரும், 27 - 16 11. ஸோ ரிமைண்டர் வந்து 11. ஸோ இதை கீழே இருந்து மேலே எழுதணும். ஸோ 27 பேஸ் 10ஓட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன வரும், 1. 11ஓட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன, ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் என்னென்னு நமக்கு தெரியும் இல்லையா. 10 அப்படின்னா A, 11னா B, 12னா C, 13னா D, 14னா E and 15னா F. ஸோ இங்கே வந்து 11 இருக்குது. ஸோ 11னா பியா. ஸோ 1B பேஸ் 16. ஸோ 27 பேஸ் 10ஓட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து 1B. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 53.625 பேஸ் 10. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இன்டீஜர் பார்ட்டை டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 53 16ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 16 3s 48 வருமா. ஸோ 16 3s 48, ரிமைண்டர் வந்து நமக்கு 5 கிடைக்கும். ஸோ இதை இப்படி எழுதிக்கணும். அடுத்தது ஃப்ராக்ஷனல் பார்ட் எடுத்துக்கலாம், 0.625. ஸோ இதை வந்து நம்ம 16ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.625 into 16 வந்து 10.0 வரும். ஸோ இந்த 10 வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு 0 தான் இருக்குது. ஸோ 0 into anything வந்து 0 தான். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 53.625 பேஸ் 10ஓடைய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்னன்னா 35. ஸோ இங்கே வந்து 10 இருக்குது. 10 அப்படின்னா A வருமா. ஸோ 35.A பேஸ் 16. ஸோ 53.625 உடைய ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் வந்து 35.A. ஸோ இன்னொரு சம் சால்வ் பண்ணலாம். ஸோ 24.13. ஸோ ஃபஸ்ட்டு 24 நம்ம 16ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 16 1s 16, ரிமைண்டர் வந்து 8 இருக்குமா. ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். அடுத்ததா 0.13. ஸோ 0.13 into 16 பண்ணோம்னா நமக்கு 2.08 வரும். ஸோ இங்கே இந்த 2வை நம்ம இங்கே எழுதிக்கலாம். அடுத்ததா 0.08. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 0.8ன்னு எழுதிடக்கூடாது. 0.08 into 16 அப்படின்னா 1.28 வரும். ஸோ இந்த 1 நம்ம இங்கே எழுதிக்கலாம். திரும்பவும் 0.28 16ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4.48 வரும். ஸோ இந்த 4 இங்கே எழுதிக்கலாம். ஸோ 0.48 16ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 7.68 வரும். ஸோ 7 இங்கே எழுதிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு போயிட்டே இருக்கா. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 24.13 பேஸ் 10ஓடைய ஹெக்ஸாடெசிமல் வந்து 18.2147. ஸோ இது வந்து எப்படி எழுதணும், இப்படி எழுதணுமா. ஸோ 2147 பேஸ் 16. ஓகேவா. ஸோ இதுதான் டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு 2 ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.